இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆதாரத்திற்கான வேத பகுதி பிலிப்பியர் 2:1 முதல் 8வது வசனம் வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். இந்த வேத பகுதி சிறைச்சாலையில இருந்து பவுலடிகளாராலே எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே ஒரு வார்த்தை உள்ளடங்கி இருக்கிறது. ஆமா, பவுல் சொல்லுகிறார் 2வது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள், என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே இந்த வேத பகுதியிலிருந்து 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. நீங்களா ஆயத்தமா இருக்கீங்களா? சூப்பர். தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு குடும்பம் அப்படின்னாவே எல்லாரும் எதிர்பார்க்கிறது சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். பாசமா நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? நானும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் எதிர்பார்க்கும். நீங்களா எப்படி? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஏன் ஏன் சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா அவங்க வாழணும். நல்லா ஜெபிக்கிறோம், பல இடத்துல பிள்ளைகளை பற்றி விசாரிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மகனோ மகளோ அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சு அவங்க நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு நாமெல்லாம் என்ன செய்யறோம்? சரியா? ஆனா ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரும் குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தின பொழுது தனியா இருந்தா அவனுக்கு போர் அடிக்கும். என்ன அடிக்கும்? போர் அடிக்கும். ஆனா 2 பேரும் சேர்ந்துட்டா போரெல்லாம் அடிக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க, ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஏற்ற துணையை தந்து குடும்பம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ நமக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தினதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னா, ஆண்டவர் குடும்பமானா நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க நினைச்சு படைச்சார், உண்டாக்குனார். நம்மளாம் என்ன செஞ்சிடறோம்? சில வேளையில குடும்பமானா சொல்லி முடிங்க, வசனமா சொல்லுங்க. என்னது? சந்தோஷம் இல்லாம போயிடும், மகிழ்ச்சி இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிலருக்கு வருகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் வந்தா பரவாயில்ல, இனி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அல்லது நீங்க ஃபீல் பண்ற மாதிரியே சிலதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கும், ஏடா கூடமா நடக்கும். ஆனா அதை நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக ஒருவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் பேர் யாருன்னா பிசாசான, பயங்கரமா கிரியை செய்யறான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. கணவன் மனைவியா ஜெபிச்சு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க, அங்க ஆரம்பிப்பான். ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா?
சொல்லுங்க சீக்கிரம். ஆமா, பண்ணியிருக்கேன். எங்க ஃபேமிலியில கூட சில விஷயங்களை நாங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுத்து இப்படி பண்ணலான்றதை யோசிப்போம். அப்படி யோசித்துட்டு இருக்கும்போதே பிரச்சனை வரும். புரியுதா புரியலையா? ஆமாம், நாங்கள் சந்தோஷமாக பேசிட்டு போவேன், எனக்கு சோதனை காத்துட்டு இருக்கும். எங்க வீட்டில். புரியுதா? பாசமா சந்தோஷமா பாருங்க. லாஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமை நல்லா சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அவங்களுக்கு என்ன காத்திருந்தது? சோதனை. அப்போ நம்ம சந்தோஷத்தை கெடுப்பதற்கு ஒருத்தன் வேலை செஞ்சுனே இருக்கிறான். அவன் பேர் தான் என்னது? பிசாசு. ஆனால் அவைகளையும் தாண்டி உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். சரியா? அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் இருக்கணும் அப்படின்றத நீங்க விரும்பணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னொரு புறம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? 2 பேரும் குடும்பமா சேர்ந்து என்ன செய்யணும்? வெரி குட், முயற்சி எடுக்கணும், உருவாக்க ஆரம்பிக்கணும். சரியா? சரி, இப்போ நானும் பாஸ்டமாக இருக்கிறேன்னு வைங்களேன், பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கேன்னா சும்மா வருமா? வராது. ஆமாம், நானும் பாஸ்டமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம், என்ன வரும்? ஆமாம், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது தான் பார்த்துட்டே இருக்க முடியும். மற்ற நேரத்தில் இப்படி பார்த்துட்டே இருந்தால் அவங்க கேட்பாங்க, ஏன் என்ன பார்க்குறீங்கம்பாங்க. நான் கேட்பேன், என்ன இப்படி பார்க்குறீங்க, சும்மா பாருங்க. புரியுதா? அப்போ அதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டியது. அதை தான் பவுல் இந்த பகுதியில் சொல்கிறார். வேத வல்லுநர்கள் இந்த பகுதியை எப்படி நம்புறாங்க அப்படின்னா, பிலிப்பு சபைக்குள்ளே சின்ன 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 அந்த அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கிறது, அப்புறம் பிளவுகள் இருந்திருக்கிறது. ஏன்னா நீங்க 1வது வசனத்தை படிச்சீங்கன்னாவே அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குன்னா, ஆதலால், முதல் வார்த்தை ஆறுதலும், அடுத்த வார்த்தை அன்பினால் யாதொரு தேறுதலும், அடுத்த வார்த்தை ஆவியிலே யாதொரு ஐக்கியமும், அடுத்த வார்த்தை யாதொரு உருக்கமும் பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். நான் சொல்ல வர்றது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? அதாவது சில வேளையில் நம்ம சில சிஸ்டரை, சில பிரதர், அதாவது ஃபேமிலியில் உள்ள கணவன் மனைவியை வெளியில் பார்க்கும்போது அப்பா தங்கம் அப்படின்னு தோணும். வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, ஓ பாஸ்டர் ஒன்று சொல்றாரு, நான் அதை சொல்லலாமா? சிங்கம். வெளியில பார்க்கும்போது எப்படி? தங்கம். ஆனா வீட்டுக்குள்ள சிங்கம். சிங்கம் என்ன செய்யும்? கர்ச்சிக்கிச்சே இருக்கும், அப்படின்ட்டே இருக்கும். ரொம்ப பசி ஆயிட்டு என்ன செஞ்சிடும்? சும்மா கடிக்காது, 4 காலை வச்சு அப்படி முதல்ல முன்னாடி 2 காலை வச்சு என்ன செய்யும்? அவ்வளோதான், அட்டாக் பண்ணி. இன்னைக்கு சில வேளையில் குடும்பத்தில் அதுதான் நடக்குது. அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். பவுலடிகளார் அந்த குடும்பத்திற்கு அழகாக சொல்ல வர்றாரு பாருங்க. இந்த 2 கோணத்தில் வேத வல்லுநர்கள் நம்புறாங்க. ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலிக்கு, 2வது கண்ணோட்டம் சபைக்குள் இருக்கிற அனைத்து குடும்பத்திற்கும் இந்த பகுதி சொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. நான் ரொம்ப பின்னணியத்துக்குள்ள போகல, அப்படி உள்ள வர்றேன். இதுல இருந்து ஒரு 5 விஷயத்தை வேகமா நாங்கள் 2 பேரும் சொல்ல இருக்கிறோம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாயிருக்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் வசனம், 2வது வசனம் பாஸ்டர்மா வாசிப்பாங்க. நீங்கள் ஏக சிந்தையும், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து, ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள், என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்போ நம்ம தமிழ் பைபிள்ல என்ன வருது சொல்லுங்க? ஏக சிந்தை. எல்லாம் சொல்லுங்க. ஏக சிந்தை. 2வது என்ன பாஸ்டர்மா? ஏக அன்புள். 3வது இசைந்த ஆத்துமாக்களாய். 4வது ஒன்றையே சிந்தித்து. கடைசியா சொல்றாரு என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்ப நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிள்ல கொஞ்சம் புரியுது, ஆனாலும் 3-4 வந்ததுனால கொஞ்சம் குழப்பமாகுது. காமன் டிரான்ஸ்லேஷன், பொது மொழிபெயர்ப்புல
நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வரும், நான் வாசிக்கிறேன். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும், அடுத்தது ஒரே அன்பும், ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் திகழ்ந்து. இங்க என்னென்ன வருது? ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே சொல்லுங்க உள்ளம். எல்லாரும் சொல்லலாமா? சொல்லலாமான்னா பாக்குறீங்க. ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம். பாசமா இது சாத்தியமா அந்த காலத்துல? கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் நினைக்கிறீங்க? ஒரே எண்ணம் இருக்கிறது கஷ்டம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு எண்ணம் சில நேரங்களில் வருகிறது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு ஒன் மைண்ட், எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம். சரியா? இன்னொரு டிரான்ஸ்லேஷனை காட்டுறேன் பாருங்க. அது எதுனா இஆர்வியில் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கணும். ஒருவருடன் ஒருவர் அன்புடன் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே நோக்கமுடையவர்களாக இருங்கள். நம்ம வச்சிருக்க தமிழ் பைபிள்ல ஏக, இதுக்கு முன்னாடி படிச்ச பொதுமொழி பெயர்ப்புல ஒரே. இங்க என்ன இருக்குது? ஒருவருக்கொருவர், ஒருவர் ஒருவர் ஒருவருக்கொருவர் வார்த்தை வருது. அதுல ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய். பொதுமொழி பெயர்ப்புல ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம். இஆர்வியில் என்ன இருக்கு? ஒருவருடன் ஒருவர் அன்பு, அதுக்கப்புறம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தது ஒரே நோக்கம் உடையவர்களாக இருங்க அப்படின்றது. சரிங்களா? இதற்கு முதலாவது குறிப்பாக உங்க குடும்பத்துல கொஞ்சம் மகிழ்ச்சி, சந்தோஷம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும். சில வேளையில் கொஞ்சம் குறையும் கூடும், நோ ப்ராப்ளம். சரியா? அதாவது வாழ்க்கையின் பயணமே மேடு பள்ளம்னு சொல்கிறாங்க, பைபிளும் சொல்லுது. அடுத்தது வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்காது, கொஞ்சம் நெகட்டிவும் வரும். நீங்கள் பார்க்க வேண்டியது பாசிட்டிவாக மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் உள்ள வர்றேன். செய்ய வேண்டிய முதல் விஷயம், இந்த வசனங்களை வைத்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏக சிந்தையும் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கணும். இதுக்குள்ள 3 ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா. பொது மொழிபெயர்ப்புல ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம். இஆர்வில ஒருவருக்கொருவர் அன்புடன், அப்புறம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே நோக்கம் உடையவர்களாய் இருங்கள். சரியா? இப்போ நான் ஆங்கிலத்துல தான் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. தமிழை விட இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அதாவது ஆம்பிளிஃபைட்லாம் சேம் அப்படின்னு வருது மோஸ்ட்லி. சரிங்களா? இப்போ பாஸ்டர்மா ஆம்பிளிஃபைட்லையும் அப்புறம் NIV-லையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். Fill up and complete my joy by living in harmony and being of the same mind and one in purpose, having the same love, being in full accord and of one harmonious mind and intention. சரியா? எவ்வளவு அழகா ஆம்பிளிஃபைட்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. இதுல 3 வார்த்தை வருது. ஒன்று என்னன்னா சேம் மைண்ட், சேம் லவ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே எண்ணம், ஒரே எண்ணத்தோட, ஒரே அன்போடு, ஒரே நோக்கத்தோட நம்ம குடும்பத்துல வாழ்ந்தாவே போதும். என்ன நடக்கும்? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானா வந்துடும். சரியா? இதை நீங்க கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். கணவன் மனைவி பிள்ளைகளோட நீங்க குடும்பமா வாழும் பொழுது நம்ம குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி கெட்டு போறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, மண்டைக்குள்ள நிறைய எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் நீங்கள் நல்ல ஆண்டவரோடு பழகி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவங்களா இருந்தால் பல நேரத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் மனைவி சொல்ல இருக்கிறத நீங்கள் முன்னாடி பேசிடுவீங்க.
அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போதான் நான் சொல்லான்ட்டு இருந்தேங்க, நீங்க சொல்லிட்டீங்க. எங்க குடும்பத்தெல்லாம் சில வேளைகள் அப்படி நடக்கும். புரியுதா? அப்படி அனுபவம் வந்திருக்குதுங்க ஐயா அப்படின்னா இப்படியே கை தூக்குங்க. சூப்பர். அதாவது உங்க கணவர் ஏதாச்சும் சொல்ல வருவார், ஆனா உங்க மைண்ட்ல அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ண பழகணும். புரிஞ்சவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கை தூக்குனாங்கல்ல, அவங்களுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா கைத்தட்டு கொடுங்க. பாசமாகனா. ரெண்டாவது, சரியா, நல்ல கவனிங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படி நிறைவோட வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசி கேட்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். சரியா? இந்த வசனம் புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். கட்சி மனப்பான்மை புரியுதா? அரசியல் மனப்பான்மை என்ன சொல்லுங்க? போட்டி. சூப்பர். அப்புறம் பொறாமை. ஆமா, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பவுல் சொல்ற ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சரி, நீங்க இந்த பொது மொழிபெயர்ப்பையும் தாண்டி கத்தோலிக்க பைபிள் எப்படி இருக்குன்னா, போட்டி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் என்ன செய்யாதீங்க, இடம் நீங்க தர வேண்டாம். அதாவது NIV-ல நல்லா இருக்கு. சரியா? ஆமா, NIV பாஸ்டர்மா வாசிப்பாங்க. Do nothing out of selfish ambition or vain conceit, rather in humility value others above yourselves. அது இதுல செல்ஃபிஷ். ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருது, சந்தோஷத்தை கெடுக்குதுன்னா சுயநலம். சரியா? அப்போ ரெண்டாவது, நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ரெண்டாவது ஒரு விஷயம், ஒன்றையும் சண்டையோடோ வீண் பெருமையோடோ செய்யாம நீங்க என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தரை மேன்மையா எண்ணணும். எப்படி எண்ணணும்? மேன்மையா எண்ணணும். கணவன் மனைவியை மேன்மையா எண்ணணும், மனைவி தன் கணவனை மேன்மையா எண்ணணும். நாங்களாம் எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான். நான்லாம் பாஸ்டர்மாவை என்னை விட உயர்வாக தான் எண்ணுவேன். பாஸ்டர்மா உயர்வேன்றேன்னா கீழேன்றேன்னா? உயர்வான்றீங்க. நீங்கள் என்ன எப்படி என்றீங்க? உயர்வான்ற. ஓகே. இவங்க எப்போ பிரசங்கம் பண்ணாலும் நான் சொல்லுவேன், என்னை விட நீ நல்லா பேசுன, பக்கம் பக்கமாக எழுதி பேசுகிற. எப்படி? பக்கம் பக்கமா நீங்க பாஸ்டர்மாலாம் பிரசங்கம் பண்ணா 15 நாளுக்கு அவங்களுக்கு தூக்கமே வராது. டைரியும் பைபிளும் கமெண்ட்ரியும் கைமா தான் இருப்பாங்க, தேடினே இருப்பாங்க. அவங்க கடைசியா கொர்நேலியை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கம் பைபிள் காலேஜுக்கே போயிட்டு, சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பைபிள் காலேஜில் டீச்சிங்காக அவங்க போட்டு விட்டாங்க. இப்படி மேன்மையா என்னணும், புரியுதா? நீங்க இங்கிலீஷ்ல நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. என்னை விட பாஸ்டர்மா ஆங்கில புலமை. ஏன்னா நாங்களாம் வில்லேஜில் தமிழ் மீடியம் படித்தவங்க, இவங்க அப்படி இல்லை, ஆக்ஸ்போர்டில் MA முடித்தவங்க. சின்ன வயசுலேருந்தே நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசி சென்னையில் நல்ல ஸ்கூலில் படித்தவங்க. சரியா? ஆமாம், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு ஆசை பிஎம்மாக வரணும்னு ஆசை. ஆண்டவர், நீ பிஎம்மாலாம் போனால் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, கவுந்தப்பாடியில் நமக்கெல்லாம் எனக்கு பிஎம்மாக இருக்க அழைச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இப்படி மேன்மையாக எண்ணணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இருக்கிற சாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி தன் மனைவியை மட்டம் தட்டி பேசுறது. சில மனைவிமார்கள் தன் கணவனை எல்லாத்துக்கும் முன்னாடி மட்டம் தட்டி பேசுறது. எல்லாம் ஒரு கல்யாணம்னு வைங்கள, இப்போ சபைக்கு வந்திருக்கிறோம், எதாவது பேசணும், பாஸ்டர் அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படி தட்டி, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சிலர் இடிக்கிறது, நிறுத்தியா. புரியுதா? சரியா? அப்போ ரெண்டாவது, மேன்மையா என்ன பழகணும். அப்போ குடும்பத்தில் என்ன இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. சந்தோஷம். ஆமா, ரொம்ப நிறைவா இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவது பாருங்க, ரொம்ப நல்ல விஷயம். 4ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக.
இன்னைக்கு நம்ம குடும்பத்துல சந்தோஷம் கெட்டு போறதற்கு அல்லது சந்தோஷம் குறைஞ்சு போறதற்கு, மகிழ்ச்சி இல்லாம போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா சுயநலம். புரியுதா? நான் சின்ன பையன்ல ஒரு கதை கேட்டிருக்கேன். என்னன்னா 2 யானைக்கு தண்ணி தாகம், காட்டுல பயங்கரமான தண்ணி தாகம். என்ன பாஸ்டர்மா? தண்ணி தாகம். உங்களுக்கு இப்போ எடுக்குதா? பாட்டில் இருந்து எடுத்து குடிச்சிக்கங்க, போகும்போது வெளியில் இருக்கும் குடிச்சிக்கலாம். பயங்கரமான தண்ணி தாகம். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நீரூற்று பார்க்குது, ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 யானையும் என்ன செய்யுது? ஆனா 2மே குடிக்கல. ஆண் யானை என்ன பண்ணுதுன்னா, பெண் யானை என் மனைவி என்ன செய்யணும், முதல் குடிக்கட்டும் அப்படின்னு அது வெயிட் பண்ணுது. இந்த பெண் யானை என்ன பண்ணுதுன்னா, என் கணவர் அது குடிக்கட்டும்னு வெயிட் பண்ணுது. இதுதான் என்ன நலம்? பிறர் நலம். என்ன நலம்? பிறர் நலம். பக்கத்துல உங்க மனைவியை பார்த்து கேளுங்க, அந்த நலம் இருக்கா? அந்த நலம் இருக்கா? அல்லது கடிதத்துல மட்டும் நலம் அறிய ஆவல், ஐ எம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி இருக்கா? புரியுதா? உண்மையா சொல்றேன், ஆண்டவர் தந்த மனைவி, ஆண்டவர் தந்த கணவர் மேல என்ன செய்யணும்? ஆமா, அவங்க மேல நோக்கமா இருக்கு. ஒன்றை நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா, புதுசா ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷல், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா, ஒரு மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா 2 பேர் உட்கார்ந்து என்ன செய்யணும்? சாப்பிடுங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில குடும்பத்திலலாம் சாப்பிட்றதுல கூட பாயிண்ட் டு பாயிண்ட் தான். சரியா? மனைவி மெல்ல சாப்பிடுவாங்க, இவர் அப்பக்கப்புன்னு சாப்பிட்டு ஓடிடுவார். கேட்டா, ஏங்க கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நம்மளாலாம் இருக்க முடியாது, நம்மளாம் உன்ன மாதிரி கிடையாது. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விளங்குதா? அப்போ சந்தோஷம் நிறைவாகணும்னா பிறனுக்கானவைகளை நோக்கணும், அல்லது பிறர் நலத்தின் மேல கவனம் செலுத்தணும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மனசில் அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, ஏன்னா வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு எல்லாம் வந்திருக்கிறீங்க. இப்போ வீட்டுக்குள்ள மனைவி கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா என்னது? ஏதோ ஆயிட்டு, பிள்ளைக்கும் அம்மாவுக்குமோ அல்லது மாமியாருக்கும் உங்கள் மனைவிக்குமோ ஏதோ ஃப்ளாஷ் ஆயிட்டு, முகம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? கேள்வி தப்பு. என்ன பண்ணியிருக்கிறீங்க? நம்ம என்ன செய்வோம்? வந்துட்டு இங்க நடந்ததே தெரியாது நம்ம, உடனே ஒரு மாதிரி என்ன மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்கிற, எப்படி? எப்பவுமே உம்முன்னு தான், இப்படிதான் ஆரம்பிப்போம். சரியா? அப்போ பிறனுக்கானவைகளை நோக்கிறவங்க எப்படின்னா, என்னம்மா எதா எதா எல்லாம் சொல்லுங்க, எதா எதா அப்படின்னா உடனே டப் டப்னு சொல்லிடுவாங்க. முதல்ல அதை சரிப்படுத்தணும், அதை சரிப்படுத்தும். உம்முன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட முடியுமா? ஆமா, வாய்க்குள்ள இருக்க வேண்டிய ஐஸ்கிரீம் உங்கள் முகத்தில் வந்துவிடும். புரியுதா? ஆமா. அப்போ அதான் பவுல் சொல்றாரு, நீ பிறனுக்கானவைகளை நோக்கு, பிறர் மேல அக்கறையா இருக்கணும். பிறர்னா இந்த திருமணமான ஆண்கள்லாம் கவனிங்க, நமக்கு ஒரு பெரிய சாபம் என்னன்னா, அல்லது பழக்க வழக்கம் என்னன்னா, வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அக்கறை செலுத்துவோம். இப்போ என் ஃப்ரெண்டு டேவிட்னு வைங்களேன், டேவிட் நல்லா இருக்கீங்களா, எப்படி என்ன ஏது, என்னடா சாப்பிட்டேன், ஓகே இன்னைக்கு அப்படி இப்படி, இன்னைக்கு என் மனசு சரியில்லைப்பா அப்படின்ட்டானா போதும், கவலைப்படாதரா, அதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் சொல்ல ஒன்றும் கவலைப்படாது, மற்ற 6 இருக்கு பார்த்தியா, கவலைப்பட வேண்டாம், நீ ஆண்டவரை தேட எல்லாம் சரியாயிரும். ஆனால் சொந்த மனைவி கவலைப்பட்டுட்டு இருந்த வேலையே உனக்கு இதுதான். பதில பாருங்க. ஹலோ, என்னது? வேலையே இதுதான். இன்னும் கொஞ்சம் கூடுதலா, நீ வந்ததிலிருந்து எனக்கு சமாதானமே கெட்டு போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க வந்ததுனால தான் அல்லது அவர் வந்ததுனால தான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விளங்குதா? அப்போ 3வது பிறருக்கானவைகளையே நோக்கணும், சிந்திக்கணும், பிறர் நலத்தோடு வாழணும், உங்க மனைவி மேல அக்கறையா இருக்கணும்.
மனைவிமார்கள் உங்கள் கணவன் மேலே அக்கறையாக இருக்கணும். அம்மா பிள்ளைகள்லாம் ரெண்டாவது தான். சிலர்லாம் பாருங்கள், கணவன் இருப்பாங்க, கணவன் மேலெல்லாம் அக்கறை இல்லை. யார் மேலே? சொந்த அம்மா அப்பா வீட்டுக்குள்ள இருந்தால் அவங்க தான். சிலர்லாம் குழந்தை தான், குழந்தை. கட்டில் கூட ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கணவரோடு தான் நீங்கள் படுக்கணும். சரிங்களா? புரியுதா புரியலையா? குழந்தை ரெண்டாவது தான். ஆனால் நிறைய அம்மாமார்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு யார்? குழந்தை தான். குழந்தை வந்துட்டாவே ஒரு 7 மடங்கு டிஸ்டன்ஸ் ஆயிடுது. தப்பு அது. அதனால் குழந்தைய பார்க்க வேணான்னு சொல்லலை, பார்க்கணும். புரியுதா புரியலையா? ஆமாம். குழந்தையெல்லாம் ஆண்டவர் தந்தாருன்னா எல்லாம் மனைவி தலையில் கட்டிட்டு நீ பார்த்துக்கன்னு போயிடக்கூடாது. நீங்களும் என்ன செய்யணும்? எங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாலாம் பிறந்தப்போ பாசம்மாட்ட கேளுங்க, நைட்டு 7 தடவை என்னை எழுப்புவாங்க. சில வேளையில் 10 தடவை எழுப்புவாங்க. எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, பால் கொடுக்கறதுக்கு. சரியா? ஆமாம், ஒன்றும் இல்லை, கிச்சனுக்கு போய் பாலில் உன்னை கலந்து போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். எங்கள் டாரத்தி வந்து அவள் தூக்கத்தில் முழிச்சிட்டாள்னா குடிச்சுனே இருப்பான். என்ன செஞ்சுட்டே இருப்பான்? குடிச்சு. நான் சலிக்காமல் கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு நாளும் இவங்களை திட்டினதே கிடையாது. ஏன்னா இதான் என்னது, நாங்களாம் வெளியில் போய் டயர்டாக வர்றோம், சும்மா எழுப்பிட்டே இருந்தால் என்னதுப்பா வேணா எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன செஞ்சுருக்கிறேன்? இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்குறேன். புரிஞ்சாங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அந்த பழக்கம் இன்னும் விடலை. இப்போ கூட நைட்டு நான் 1 மணிக்கு நைட்டு வந்து தூங்கினா கூட ஏதாச்சும் இடையில இது பண்ணால் கூட எழுப்பி கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்பாங்க. பொம்பளைக்கு தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் பிறர் நலம் நோக்கிறது. தப்பு கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். 4வது என்ன குறிப்பு சொல்லுங்க? சிந்தையோடு இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை என்னது? சாக்ரிஃபைஸ், தியாகம், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தை. நல்ல போதனை, அப்புறம் நல்ல ஆலோசனை, இதெல்லாம் அவருக்குள்ள இருந்த விஷயங்கள். அவருடைய சிந்தனை வந்து ரொம்ப ப்ராட், பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப நல்லது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் இயேசுவின் சிந்தனை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்ற கிறிஸ்துவின் சிந்தையோடு நீங்கள் இருங்க. சிலர்லாம் கோபத்தில் என்னமோ பண்ணி தொலை, என்னமோ பண்ணி தொலை, எனக்கெல்லாம் தெரியாது, என்னை விட்டுரு அப்படின்னு கை கழுவிடுவான். அப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. பேசும் வரைக்கும் வீரவசனம் இருக்கும், ஆனால் முடிச்ச பிற்பாடு வாய்ப்பு இல்லை. 5வது ஒரு விஷயம் என்னது? ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போங்கள். ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போகணும், கீழ்ப்படிந்து போங்க. இது கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியம். யாருங்க தாழ்ந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஆம்பளைங்க, நான்லாம் தாழ்ந்து போக முடியாதுங்க, பெண் அவங்க தாழ்ந்து போகட்டுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் தாழ்ந்து, அதாவது ஆண்டவரே சொல்லிட்டார், ஒரு மனஸ்தாபம் உண்டானால் முன்பு நீ போய் என்ன செய் அப்படின்னா சொல்லுங்க. தப்பு இருக்கிறவன் தான் தாழ்ந்து போகணுமா? கிடையாது. தப்பு இல்லாதவங்க கூட என்ன செய்யலாம்? தாழ்ந்து போகலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா? இது எங்கே இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தில் இருந்தால் சபையில் இருக்கும், சபையிலையும் குடும்பத்தில் இருந்தால் சமுதாயத்தில் உங்களால் இருக்க முடியும். சரியா? தாழ்ந்தும் போகணும், அப்புறம் என்ன பாசமா? கீழ்ப்படிந்தும் போகணும். என்ன செய்யணும்? ஆமாம். வேத வசனத்திலிருந்து சொல்கிறேன். இங்கே இருக்கிற தாய் குலங்கள் 2 கரங்களை கூப்பி கேட்கிறேன், கீழ்ப்படிதலை கொஞ்சம் பழகுங்கோ. என்ன செய்யுங்க? பழகுங்கோ. இன்னைக்கு நிறைய கணவன்மார்களுக்கு ப்ரெஷர் வந்துட்டு, காரணம் என்னன்னா உங்களுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய பாசமாக தான் சொல்கிறாங்க, ஆறுதலா. புரியுதா? அதே போல் கணவன்மார்களுக்கு 2 கையை கூப்பி சொல்கிறேன், உங்கள் வீட்டம்மா நல்லதை சொன்னா என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து சில ஃபோர்நாலேஜ் இருக்குது அவங்களுக்குலாம். சரியா? ஆமாம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சிலதெல்லாம் பாசமாக சொல்லுவாங்க, இங்கே போக வேண்டாங்க, இது செட் ஆகாதும்மா. எனக்கு 2 அனுபவம் இருக்குது. அதை மீறி நான் செஞ்சுருக்கிறேன், அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆமாம்.
கொஞ்சம் யோசிங்க அப்படிம்பாங்க. அது இடைநிறுத்தலாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் யோசிங்க, அல்லது வேண்டாம் அப்படிம்பா. அதை மீறி கொஞ்சம் ஆக்ரோஷத்தில் அல்லது வேகத்தில் விசுவாசிகள் மேலே இருக்கிற அன்பில் சும்மா நீ சொல்கிறேன் ஏதோ ஒன்று அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள ஓகே பண்ணி சம்மதம் வாங்கிட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, கடைசியாக வேஸ்ட்டாக போச்சு. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கடந்த நாட்களில் கூட பாஸ்டர்மா சொன்னாங்க என்னென்னா, அதாவது கீழ்ப்படிதல். பொதுவாக சண்டை பேசிகிட்டே இருக்கிறோமா வயிறெல்லாம் புண்ணாயிரும். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட்டு 2 மீனாச்சு சாப்பிட்டு போங்கன்னாங்க. நான் உடனே போட்டு சாப்பிட்டேன். எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம், அங்கே போய் நானும் பாஸ்டரும் போயிட்டோம், என் டிரைவரும் போயிருக்கிறோம். சாப்பாடு 3:45 ஆயிட்டு இருக்குது. எத்தனை மணிக்கு புரியல. இப்போ நான் இவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தா சொல்லுங்க, புரியுதா? நான் உடனே சாப்பிட்டேன், உண்மையாக சொல்கிறேன், சாப்பிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் இவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சிடணும், செய்யாமல் போனால் ஏதாச்சும். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு கடவுளாக கொடுக்குற ஒரு எண்ணம். சரியா? உடனே அறிவு இருக்கா உனக்கு? நம்மளாம் பொதுவாக ஆண்கள்லாம் பேசுறது உடனே அறிவு தான் வரும். அறிவு இருக்கா உனக்கு? நான் எங்கே போகிறேன் தெரியுமா? அங்கே சோறு கூட எல்லாமே என்னை கூப்பிடுவாங்க. நான் பாஸ்டர், எனக்கு சோறு இல்லாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வீரவசனம் பேசியிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. விளங்குதா? விளங்கலையா? அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் தாழ்ந்து போங்க, குடும்பத்தில் கீழ்ப்படி. சரியா? சில ஐயாமார்கள்லாம் சொல்கிறீங்க, நான்லாம் கீழ்ப்படிஞ்சு தான் ஐயா போகிறேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள், நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என் மனைவிக்கு சொல்லுங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எப்படி கீழ்ப்படியுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி என்ன செய்யுங்க? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லிட்டார். ஆமாம், ஆனால் உங்களுக்கு இருக்கிற சோதனை என்னென்னா, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்த பந்தங்கள், வெளியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்க, நீங்கள் பேசி பழகிறவங்க, நேற்று பார்த்து பழகணும் சொல்கிறதெல்லாம் உடனே கேட்பீங்க. இன்னைக்கு ராகி தோசை இப்படி மாவை அரைச்சி ராகி மாவையும் ராகியையும் அப்புறம் என்னடா அரிசியையும் போட்டு ஆட்டி இப்படி சுட்டால் தோசை வரும்னா செஞ்சிருவீங்க. ஆனால் உங்கள் கணவர் ராகி தோசை போடுமா, உடம்புக்கு நல்லா இருக்குன்னா சும்மா இருங்க, அதெல்லாம் வேளாதீங்க. புரியுதா? இப்போ சந்தோஷம் வருமா? வராது. உங்கள் கணவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறனால அமைதியாக போயிடுறாரு. சில கணவர்கள் அன்பாக இல்லாமல் இருந்தாங்கன்னா, அந்த நேரத்தில் கோவப்பட்டாங்கன்னா சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ராகி தோசை இல்லை, எந்த தோசை வந்தாலும் சந்தோஷம் இருக்காது. புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எல்லா பாஸ்டர்களும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆமாம், ஒருவேளை நீ கேட்ட செய்தியின்படி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவாக இருக்குன்னா, அல்லது சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ சுத்தமாக இல்லாமல் இருக்குன்னா, இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி வாழ ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இழந்து போன அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நாங்க கர்த்தாவே தேவ செய்தியை கேட்டோம், அதுல சொன்ன சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாங்க கீழ்ப்படிந்து நடக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்க குடும்பங்கள் மகிழ்ச்சியுள்ள குடும்பங்களாக இருக்க ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற சாத்தானின் செயல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக கர்த்தாவே தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவிய நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனங்களின்படி ஒரே சிந்தையாக ஒரே அன்புள்ளவர்களாக இருக்க ஜெபிக்கிறோம். ஒருவரிலும் கர்த்தாவே பிறர மேன்மையுள்ளவர்களாக கருத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிறிஸ்துவில் உள்ள சிந்தனையே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக தொடர்ந்து கர்த்தாவே இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க சந்தோஷம் சமாதானம் நிறைவாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.